மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். விக்ரமோட வீட்டில் நடந்த ஒரு பெரிய தப்பால தாம் பழியை ஏற்றுக்கிட்டு ஒரு சூழ்நிலை காரணமாக வேற வழி இல்லாமல் இனியா அந்த வீட்டை விட்டு வெளியில் வராங்க. ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய இனியா சீரியல் ப்ரோமோவில் என்னாச்சுன்னா, தன்னோட அப்பாவோட சூழ்நிலை காரணமாக தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வேலைக்கும் போகாததால் தான் கிட்ட காசு இல்லாததால் தன்னோட செயினை அடகு வச்சு அந்த காசை எடுத்துகிட்டு வராங்க இனியா. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் இனியா செயினை அடகு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வர அந்த செயினை மீட்டு இனியா கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஆனால் அதுக்கு இனியா என்ன சொல்கிறாங்கன்னா, நானே வேணான்னு ஆனதுக்கப்புறம் அவரோட செயின் மட்டும் எதுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு விக்ரமோட முகத்தில் தூக்கி எறிகிறாங்க அந்த செயினை. ஏன் இனியா இவ்வளோ கோபமாக இருக்காங்க அப்படின்னா, விக்ரமோட வீட்டில் விக்ரமுக்கு எப்படியாவது 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா பேசிகிட்டு இருக்கும்போது விக்ரம் எதுவுமே பேசாமல் இருந்துட்டாரு அப்படின்னு இனியா தப்பாக நினச்சதால தான். இதுக்கப்புறம் என்னாச்சு, விக்ரம் இனியாவை ஏற்றுப்பாங்களா, இனியாவோட சூழ்நிலை விக்ரமுக்கு தெரிய வந்ததா, வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். மேடம் தெரிஞ்சுதான் தப்பு பண்ணாங்கன்னு உங்க மனசு நம்புதா சார்? நீ என்ன சொன்னாலும் அவ பண்ணது தப்பு தான். அது இனியா தானே? மேடம் இந்தாங்க மேடம். நானே வேணானும் போது என் செயின் மேல மட்டும் என்ன இவ்ளோ அக்கறை? எடுத்துட்டு போக சொல்லுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.